அத்தியாயம் 61. காலையின் சூடான மூச்சு காற்று பெண்ணவள் கழுத்தில் உரசி சென்றது. அவளின் கன்னங்களை இறுக்கி பிடித்தவன் அவள் அதரங்களை நோக்கி குனிந்தான். தாமரை கண்களை மூடினாள். அவன் சரியாக தாமரை இதழ் நோக்கி குனிந்து முத்தமிட போகும்போது அவளுக்கு இதே போல மித்ரன் முத்தமிட வந்தது ஞாபகம் வர திடீரென்று கண்களை திறந்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். கருவாயா, தள்ளு, நான் போகணும் என்றாள் அவன் மார்பில் கையை வைத்து தள்ளியபடி. ஆனால் காளையன் இன்னும் அதே மோகன நிலையில்தான் இருந்தான். அவன் இன்னும் தாமரை நெருங்கி நின்றான். தள்ளுடா, நான் போகணும், தள்ளு என்றாள் அவனிடமிருந்து விலகும் நோக்கத்தில். காளையன் அவளை முத்தமிட போன சமயம் என்ன நினைப்பில் அப்படி செய்தாலோ தெரியவில்லை. கொஞ்சம் கூட யோசிக்காமல் பக்கத்தில் இருந்த கண்ணாடி ஜாடியை எடுத்து காளையன் தலையில் ஓங்கி அடித்து விட்டாள். காளையன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் நெற்றியிலிருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறியது. அந்த இரத்த துளிகள் அவன் வெள்ளை சட்டையை சிவப்பாக்கியது. தாமரை முகமெங்கும் பதட்டத்தில் வேர்த்துவிட அவள் கைகள் இரண்டும் நடுங்கியது. நடுங்கிய கரங்களுடன் அப்படியே அந்த சுவற்றில் ஒன்றி போய் நின்றாள். அந்த ரத்தத்தை தொட்டு பார்த்தபடி காளையன் இதழ் விரக்தியாக விரிந்தது. ஒன்னு மட்டும் சொல்லு கருவாச்சி, இன்னும் உன் மனசுல அவன் தான் இருக்கானா? காளையன் கண்கள் அவள் கண்களை சந்தித்தது. தாமரை கைகள் நடுங்க அந்த சுவற்றோடு ஒன்றி போய் நின்றாள். பதில் சொல்லு, நீ இன்னும் அவனைதான் நினைச்சிட்டு இருக்கியா? தாமரை கண்கள் கலங்கி அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து சென்றது. சொல்லுடி என்றான் இந்த முறை கர்ஜனையாக. தாமரை அப்படியே உடைந்து அழுதபடி கீழே விழுந்தாள். ஆமா ஆமா, என்னால இன்னும் அவனை மறக்க முடியல. வலிக்குதுடா. நான் என்ன நினைச்சாலும் அவன் கூட இருந்த நினைவுகள், அவன் பேசிய வார்த்தைகள்னு என் மூளைக்குள்ள வந்து மாதிரி கொடையுது. என்னால மறக்க முடியலையே என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதவளை பார்த்து காளையின் இதழ்கள் இரண்டும் விரக்தியாக விரிந்தது. ஒரு மாதிரி இடிந்து போனவன் கால் போன போக்கில் நடந்து சென்று அந்த ஆளில்லாத இருட்டான சாலையில் மண்டியிட்டு அமர்ந்தான். கண்களை மூடி சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்ததை பற்றி யோசித்து பார்த்தான். கட்சி மீட்டிங் முடிந்து காளையன் கிளம்பலாம் என்று நினைக்கும் பொழுது நேகா அவனை அழைத்தாள். சொல்லுங்க நேகா, என்ன விஷயம்? காளையன், கொஞ்சம் பர்சனலா பேசணும், நீங்க ஃப்ரீயா? காளையன் அந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டான். சொல்லுங்க நேகா என்றபடி அவள் முன் இருக்கை எடுத்து போட்டு அமர்ந்தான். எப்படி அவனிடம் சொல்வதென தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தாள் நேகா. என்ன விஷயம்? எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க நேகா? காளையன், இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க பலமுறை கேட்டிருக்கீங்க, யாரையாவது லவ் பண்ண சொல்லுங்க, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா இப்போ ஒருத்தர் லவ் பண்ற, அவர் கூட என்ன சேர்த்து வைப்பீங்களா? ஐயோ, இந்த வார்த்தைக்கு தான் நேகா நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். என்னதான் நான் நாட்டுக்கு நல்லது பண்றேன்னு உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பினாலும் அவர் உங்களுக்கு அப்பா. உங்களுக்கு ஒரு நல்லது பண்ண யாரும் இல்ல. அப்ப முடிவு பண்ண உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நானே எடுத்து பண்ணணும்னு. சொல்லுங்க நேகா, யார் அந்த பையன்? யாரா இருந்தாலும் சொல்லுங்க, நானே பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவரு இங்கதான் இருக்காரு காளையன். அப்படி சொல்லுங்க. அப்போ நம்ம கட்சியில உள்ளவர் தானா? யாரு? திரும்பி பாருங்க காளையன். காளையன் திரும்பி பார்த்தான். அங்கு ஒரு கண்ணாடி இருந்தது. யாரும் இல்லையே நேகா, கண்ணாடி தான் இருக்கு. அந்த கண்ணாடியில யார் தெரியுறாங்களோ அவங்களதான் நான் விரும்புறேன் என்றால் சற்றும் பதட்டம் கொள்ளாமல். அதுவரை புரிந்து கொள்ளாத காளையன் இன்னொரு முறை திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு அவன் உருவம் தான் தெரிந்தது. அதை கண்டு புருவம் சுருங்கியவன் நேகா பக்கம் பார்த்தான். நேகா, நான் உங்களைத்தான் நேசிக்கிறேன் காளையன். காளையன் கோபமாக நாற்காலியில் இருந்து எழுந்து நின்றான். நேகா, என்ன பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு காளையன், மத்தபடி உங்களுக்கு இடையில எதுவும் நடக்கலையே. நேகா கோபமாக கத்தினான். கத்தாதீங்க காளையன், எனக்கு எல்லாமே தெரியும். தாமரைக்கு உங்க மேல விருப்பம் இல்ல காளையன். அவங்க இன்னும் மித்ரன்னு தான் நேசிக்கிறாங்க. அவங்கள கட்டாயப்படுத்தி உங்க கூட வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நேகா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. தாமரை அவனை மறந்துட்டா என காளையன் உறுதியாக சொன்னான். நேகா சிரித்து கொண்டாள். நீங்க அப்படி நினைச்சா அது உங்க முட்டாள்தனம். இத்தனை நாள் ஏன் தாமரை உங்களை பக்கத்துல நெருங்க விடலன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பொண்ணு மனசுல வேற ஒருத்தர் இருக்கும்போது எப்படி இன்னொருத்தனை தொட விடுவா? அவங்க இன்னும் மித்ரனை மறக்கல காளையன். எனக்கு என் தாமரை பத்தி தெரியும். சரி, என் வார்த்தை மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தாமரையை நெருங்கி போங்க. அப்ப அவ உங்க கூட நெருங்கி இருக்க சம்மதம் சொன்னா அவ மித்ரனை மறந்துட்டான்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை அவங்க உங்களை நெருங்க விடலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா கல்யாணம் பண்ண மனைவிக்கு விருப்பம் இல்லாத போதும் அவங்கள உங்க கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைப்பீங்களா காளையன்? காளையன் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தான். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு புரியுது. நான் சொன்னபடி செய்யுங்க, அப்ப உங்களுக்கு புரியும் அவங்க மனசுல யார் இருக்காங்கன்னு என்று நேகா சொன்னதை எண்ணி பார்த்தவன் கண்களில் பல வருடங்களுக்கு பிறகு கண்ணீர் எட்டி பார்த்தது. அப்போ என் மேல கொஞ்சம் கூட உனக்கு காதல் இல்லையாடி கருவாச்சி? என்ன உனக்கு பிடிக்கலையா என்று நினைக்கும் பொழுதே அவனையும் தாண்டி அவன் கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடியது. ஆ என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி கத்தினான்.
தாமரையுடன் இருந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிகழ்வும் அவன் கண்முன் ஓடியது. எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தானோ தெரியவில்லை. போனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விட்டு சில நிமிடங்கள் பேசியவன் போனை வைத்துவிட்டு எங்கோ சென்றான். அந்த அதிகாலை வரை உறக்கமின்றி நடந்த நிகழ்வை நினைத்து கொண்டிருந்த தாமரைக்கு கஷ்டமாக இருந்தது. காளையனை அப்படி அடித்திருக்க கூடாது என்று புரிந்தது அவளுக்கு. பிளட் நிறைய போச்சோ என்று பதட்டத்துடன் காளையனை தேடினாள். ஆனால் வீட்டில் காளையன் இல்லை. ஆனால் அதனால் அவனுக்கு போன் பண்ணி பார்த்தாள். போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. கோபமா இருக்கானோ? சரி வந்துருவான் என்று சில மணி நேரங்கள் அவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் நேரங்கள் கடந்தும் காளையன் வரவில்லை. பலர் காளையனை தேடி வீட்டுக்கே வந்தார்கள். போன் கால் வந்தது லேண்ட்லைனுக்கு. தாமரைக்கு நேரங்கள் ஆக ஆக பதட்டம் அதிகமானது. ஒருவேளை அவன் ஏதாவது தப்பான முடிவெடுத்துட்டானா என்று பயம் உண்டானது அவளிடத்தில். அதனால் வீட்டை பூட்டிவிட்டு காளையனை தேடி கிளம்பியவள் போகும் வழியிலே கல்யாணத்துக்கு போன் போட்டு விஷயத்தை சொன்னாள். அவள் அடித்ததை சொல்லவில்லை. ஆனால் இருவருக்கும் சண்டை. அவன் கோபித்துக் கொண்டு இரவு சென்றவன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்றாள். ஒரு பக்கம் கல்யாணமும் தேடினான், சின்ராசுவும் தேடினான். இன்னொரு பக்கம் தாமரை தேடினாள். மூச்சு வாங்க அன்னம் தண்ணி இல்லாமல் வேர்க்க விறுவிறுக்க அன்று இரவு வரை தேடியவளுக்கு காளையன் கிடைக்காமல் போனதும் அவள் இதயமே நின்றுபடுவது போல இருந்தது. பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது அவளுக்கு. ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு சென்று அப்படியே சுருண்டு விழுந்தவள் காளையனை நினைத்து அழுதாள். தப்பு பண்ணிட்டேன்டா கருவாயா, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அதுக்காக 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா பிளீஸ் விட்டுட்டு மட்டும் போயிடாத. வந்துருடா, பயமா இருக்குடா. வந்துரு கருவாயா. உன் அம்மா வந்து கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? காளையா வந்துருடா, பயமா இருக்குடா என்று அந்த வெறும் தரையில் படுத்து கண்ணீர் விட்டவளுக்கு காளையனுடன் இருந்த ஒவ்வொரு நிமிடமும் ஞாபகம் வந்தது. அவனை அதிகமாக காயப்படுத்தி விட்டோம் என புரிந்தது. அவனை பார்த்தால் கன்னத்தில் 4 அறை அப்ப வேண்டும், அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். கல்யாணம் அவளுக்கு போன் செய்தான். அண்ணா என்னன்னாச்சு, அவரை பாத்தீங்களா? பதட்டமாக கேட்டாள். இல்லம்மா, நீ பாத்தியான்னு கேட்கதான் கால் பண்ண. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, எப்படியாவது கண்டுபிடிச்சலாம் என்று இவர்கள் போனில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வீட்டு காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, யாரோ வந்திருக்காங்க என்று போன் பேசியபடி வீட்டை திறந்தவள் வாசலில் நின்று கொண்டிருந்த காளையனை கண்டு அவள் கண்ணீர் அருவியாக பெருக்கெடுத்தது. அண்ணா அவர் வந்துட்டாரு, வீட்டுக்கு வாங்க என்று போனை அணைத்தவள் அவன் நெற்றியில் ஏற்பட்ட காயத்துக்கு கட்டு போட்டு அந்த சட்டை எங்கும் இரத்த கரையுடன் நின்றவனை பார்த்ததும் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை மறந்து திட்டிக் கொண்டிருந்தாள் பேதை. பொறுக்கி கஞ்சா குடிக்கி எங்கடா போன? எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஒரு போன் போட்டு சொல்ல உனக்கு என்னடா கேடு வந்துச்சு? அப்படி என்ன உனக்கு ரோசை வருது? என்ன அலைய விட்டு பாக்குறியா? மனசுல என்ன பெரிய இவன் என்று திட்ட வாயெடுத்தவள் அப்படியே ஸ்டக்காகி போய் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிய உறைந்து போய் நின்றாள். காளையனின் பின்னே இருந்து எட்டி பார்த்தவனை கண்டு. அத்தியாயம் 62. தான் பார்ப்பது நிஜம்தானா இல்லை கனவு காண்கிறேனா என்று புரியாமல் குழம்பி போய் நின்றவள் தன் முன்னே நின்று கொண்டிருந்த மித்ரனை கண்டு அப்படியே இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளால் இதை நம்பவே முடியவில்லை. கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்டது. இந்த 1 வருடத்தில் அவனை தேட அவள் செய்யாத முயற்சிகளே இல்லை. ஒரு கட்டத்தில் அவனை பற்றிய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சிந்தையிலிருந்து விலகும் பொழுது வம்படியாக அவனை பற்றி நினைத்து நினைத்து அவனை மறந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள். மித்து என்றால் குரல் நடுங்க. தாமர எப்படி இருக்க என்றான் அவன் வார்த்தையில் மென்மையை கூட்டி. அவ்வளவுதான், உடைந்தே போனாள் தாமரை. இடம் பொருள் ஏவல் மறந்து நின்ற இடத்திலே அமர்ந்து கதற தொடங்கிவிட்டாள். என்று கைகள் கொண்டு முகத்தை மூடி தேம்பி தேம்பி அழுதாள் தாமரை. அழாத என்று அவளை அணைத்து ஆறுதல் படுத்த நினைத்தது காளையனின் கரங்கள். ஆனால் அவனுக்கு முன் முந்திக் கொண்டு சென்றது மித்ரன் கால்கள். ஏய் தாமர, அழுகாத, நான் வந்துட்டேன் என்று அவள் அருகே அமர்ந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். காளையன் அப்படியே உயிரற்ற சிலை போல நின்று கொண்டிருந்தான். அவன் இதழ்கள் விரக்தியாக விரிந்தது. நிமிடங்கள் தாண்டி அழுதழுது தாமரை முகம் எல்லாம் வீங்கிவிட்டது. இத்தனை வருடத்தில் அழுகாத மொத்த அழுகையும் ஒரே நாளில் அழுது தீர்த்தாள். விஷயம் அறிந்து ஓடி வந்த கல்யாணமும் சின்ராசுவும் மித்ரனை கண்டு குழம்பி போனார்கள். பின் தாமரையின் அழைப்பில்தான் அவன் மித்ரன் என்று தெரிந்து இருவரும் அதிர்ச்சியாக காளையனை திரும்பி பார்த்தார்கள். மித்ரன், உனக்கு ஒண்ணும் இல்லதானே? என் அப்பா உன்னை ஒண்ணும் பண்ணலதானே? அவரு உனக்கு கொண்டுட்டாருன்னு நினைச்ச என்று வார்த்தை தழுதலக்க கேட்டாள். எனக்கு ஒன்னும் ஆகல தாமரை. அப்புறம் ஏன் என்ன தேடி வரல? ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் நீ விருப்பப்பட்டுதான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு உன் அப்பா சொன்னாரு. நான் முதல்ல நம்பல. ஆனா ஒரு நாள் நீ காளையன் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசின வீடியோவை எடுத்து காட்டினாரு. அப்ப அது உண்மைதான் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து தப்பிச்சு உன்னை பார்க்க வரலான்னு கூட நினைச்சேன்.
உன் மேல கோபமும் இருந்துச்சு. ஆனா யோசிச்சு பார்க்கும்போது உன் வாழ்க்கையை தொந்தரவு செய்ய வேணாம்னு தோணுச்சு. அதான் உன்னை தேடியும் வரல. பசங்க கிட்ட நீ என்னை பத்தி கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு காலை என்னை தேடி வந்தாரு. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நீ இன்னும் எனக்காக காத்துட்டு இருக்கன்னு என்னை கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு என்று மித்ரன் சொன்னதை கேட்டு அவன் நண்பர்கள் மட்டுமல்ல தாமரையும் அதிர்ச்சியுடன் காளையனை திரும்பி பார்த்தார்கள். காளைய ரொம்ப நல்லவர் தாமரை. நம்மள சேர்த்து வைக்க கஷ்டப்பட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. நான் என் வீட்டுல பேசிட்டேன் தாமரை. அவங்களும் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் வார்த்தையில் அதே மென்மையுடன் கூடிய சிரிப்புடன். மித்ரன் பேச பேச தாமரையின் பார்வை காளையன் பக்கம்தான் இருந்தது. கல்யாணம் நண்பன் கையை பிடித்து தள்ளி இழுத்து சென்றான். பங்கு, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட? நீ என்ன பெரிய தியாகியா? சின்ன வயசுல இருந்து அவன் மேல உயிரை வச்சிருந்தியே, அதெல்லாம் அப்படி இவள இன்னொருத்தன்கிட்ட விட்டு கொடுக்கதானா? இப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்க? வேதனையுடன் கேட்டான் கல்யாணம். அதைவிட வேதனையில் இருந்த போதும் காளையன் சிரித்து கொண்டான். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ரோஜா செடியில பூ பூக்கும் போது அதை பறிச்சு கையில வச்சு நசுக்கிறத விட செடியில வச்சு ரசிக்கிறதாண்டா அழகா இருக்கும். அந்த மாதிரிதான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மள பிடிக்காதப்போ அவங்கள நம்ம கைக்குள்ள வச்சுக்க கூடாதுடா. அவளுக்கு என்ன பிடிக்கல, அவ மனசுல மித்ரன் தாண்டா இருக்கான். டேய் நிறுத்துடா, சும்மா என்னமோ பெரியவன் மாறி ரோஜா முள்ளுன்னு வசனம் பேசிட்டு இருக்கான். புத்தி இருக்க எவனும் இப்படி பண்ணுவானா? கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அந்த கடவுள் புண்ணியமா உனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனா நீ என்னன்னா அவளை விட்டு கொடுத்துட்டு நிக்கிற? அவ மனசுல மித்ரன் இருக்கான்னு அவ சொன்னால அவங்கிட்ட? ஆமா, அவதான் சொன்னான். நான் நெருங்கி போகும்போது இதோ என்ன அடிச்சு இன்னும் என்னால மித்ரனை மறக்க முடியலன்னு சொன்னான். அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவ மனசு மாறும்னு. ஆனா அவ மனசுல இன்னொருத்த இருக்கும்போது நான் எப்படிடா? அவளை நெருங்கி போனா அவளுக்கு அருவருப்பா இருக்காதா? ஒவ்வொரு முறையும் நான் தொடும்போது என்று விரக்தியின் உச்சத்தில் பேசியவனை கண்டு உயிர் நண்பர்களாக அவர்கள் துடித்து போனார்கள். நாங்க பேசுறோம்டா கால. வேணாம், இது எங்க வாழ்க்கை. முடிவெடுக்க வேண்டியது அவதான். அவளை என் உசுரை விட மேல நினைக்கிற பங்கு. என்னால அவளை காயப்படுத்த முடியாது. அவ அழுறத கூட தாங்க முடியலடா. நான் எப்படி அவளை காலம் முழுக்க அழ வைப்பேன்? என் உசுரை கஷ்டப்படுத்த மாட்டேன்டா பங்கு. அவன் கூடவே போட்டும். கலங்கிய கண்களுடன் இதழில் சிறு சிரிப்புடனும் சொன்னவனை தாவி அணைத்துக் கொண்டார்கள் இருவரும். பங்கு, நீ குடிகாரன் கஞ்சா குடிக்கன்னு யார்டா சொன்னது? நீ நல்லவன்டா. உன் மனசு யாருக்குமே வராது. நீ ஒசந்து நின்ட்ட பங்கு என்று அவர்களும் கண் கலங்கினார்கள். மித்ரன் நிறைய பேசினான். ஆனால் தாமரை கண்கள் அந்த வாசலையே பார்த்து கொண்டிருந்தது. மித்ரன் என்று காளையனின் அழைப்பில் திரும்பி பார்த்தான் அவன். நீங்க போக எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் இங்க எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன் என்றான் தாமரை முகம் பார்க்காமல். தாமரை கண்கள் அவனை விட்டு நகரவே இல்லை. மித்ரன் எழுந்து நின்றான். காளையன், நாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு முதல்ல நீங்க டிவோர்ஸ் பண்ணணும் என்று மித்ரன் சாதாரணமாக சொல்ல தாமரை கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஆனால் காளையனோ உள்ளே பெரிய எரிமலையை வெடித்த போதும் முகத்தில் எதையும் காட்டாமல் நின்று கொண்டிருந்தான். டிவோர்ஸா என்று கல்யாணமும் சின்ராசுவும் பதறினார்கள். ஆமா ப்ரோ, அப்பதானே நாங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதானே ரூல்ஸ். பங்கு, என்னடா அதெல்லாம்? இவ்வளவு சாதாரணமா டிவோர்ஸ் பண்ண சொல்றான். இது தப்பா தெரியுதுடா. நீ ரொம்ப அவசரப்படுறோன்னு தோணுது. அம்மா வேற வீட்டுல இல்ல, யோசிச்சு பண்ணலாம். பெரியவங்க கிட்ட பேசி எதனாலும் பண்ணிக்கலாம். பாண்டியனுக்கு தெரிஞ்ச பெரிய பிரளயம் நடக்கும். அது மட்டும் இல்லடா, நீ இப்ப எம்எல்ஏ. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணக்கூடாது. அது உனக்கு மட்டும் இல்லடா, கட்சிக்கே பெரிய இடி. யோசிச்சு பண்ணலாம் பங்கு, புரிஞ்சுக்க என்று காளையனுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னான் கல்யாணம். காளையன் கசந்த புன்னகையுடன் நண்பனை திரும்பி பார்த்தான். இந்த பதவி, பவுசு, பணம் இது எல்லாமே என் கருவாச்சியால வந்தது. அவளோட சந்தோஷத்துக்கு முன்னாடி இது எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லடா. அவ சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இது வெறும் டிவோர்ஸ் தானே என்றான் விரக்தி புன்னகையுடன். முட்டாள், டிவோர்ஸ் பண்ணா உனக்கும் அவளுக்குமான வாழ்க்கை முடிஞ்சு போயிரும். உனக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆகிரும். இந்த காகித பேப்பர் முடிவு பண்றதாடா எங்க உறவை. அவ சந்தோஷமா சிரிக்கணும்னா இதென்ன, எது வேணாலும் பண்ணுவேன். மித்ரன், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் என்றான் சலனம் இல்லாமல். சரி காளையன், முதல்ல நீங்க டிவோர்ஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் தாமரை எங்கேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயம் வச்சுக்கலாம். டிவோர்ஸ் முடிச்சதும் கல்யாணம் வச்சுக்கலாம் என்றான் மித்ரன். அது வரைக்கும் இங்க 1 வருஷம் உங்க கூட தானே இருந்தா. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், ஒன்னும் தப்பு இல்ல. என் பேரண்ட்ஸ் ஃபாரின்ல இருக்காங்க. நான் அவங்கள வர சொல்லணும். அப்புறம் என் ரிலேஷன் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்கள கொஞ்சம் சமாதானம் பண்ணி நான் என் பக்கம் இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். நீங்க அதுக்குள்ள உங்க பக்கம் இருக்கிறது சரி பண்ணுங்க என தாமரை பக்கம் திரும்பினான். தாமரை, இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம சந்தோஷமா வாழலாம். இதுக்கு மேல நம்மள யாரும் பிரிக்க முடியாது. இந்த முறை நம்ம கூட காளே இருக்காரு. அவரை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? ஃபோன் பண்றேன்.
பேசலாம். இப்ப நான் கிளம்பணும், சீக்கிரமாவே வரேன், உன் பர்த்டேக்கு பெரிய கிஃப்டோட என்று அவள் கண்ணம் தட்டி சென்றான் மித்ரன். அத்தியாயம் 63. தாமரை அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு நடந்த அனைத்தும் கனவு போல தோன்றியது. காலையின் தாமரை முன்னே வந்து நின்றான். என்ன மன்னிச்சிரு கருவாச்சி என்று சொல்ல வந்தவன் பின் என்ன நினைத்தானோ, தாமரை என்றான். என்ன மன்னிச்சிரு தாமரை. இந்த கால அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டான். ஆனா உன்கிட்ட மட்டும்தான் என்னோட கெத்து திமிரெல்லாம் தூசியா போயிடுது. நான் உன்கிட்ட நேத்து அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. ஆனா அது நடக்காம இருந்திருந்தா உன் மனசு கடைசி வரைக்கும் எனக்கு புரியாம போயிருக்கும். நீ என் பக்கத்துல இருந்தா போதும்னு சுயநலமா இருந்துட்டேன், உன் மனசை புரிஞ்சுக்காம. எல்லாரும் மாதிரி நானும் உன் மனசு மாறி போகும்னு நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு நேத்துதான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாளா என் கூட சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தியா தாமரை? தாமரை மௌனமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இனிமே அப்படி இருக்காது. உனக்கு பிடிச்சவன் கூட பிடிச்ச மாதிரியே வாழ்ப்புல. நான் எந்த விதத்திலையும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்றான். உள்ளத்தில் வலி இருந்தாலும் வெளியே புன்னகையுடன். டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம், யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நானும் தான். இனிமே என் தொந்தரவு உனக்கு இருக்காது தாமரை என்றான் மெல்ல இதழ் வளைத்து. தாமரைக்கு வாய் வரை வார்த்தை வந்தாலும் வெளியே வர மறுத்தது. தாமரை அவள் அறைக்குள் போய் கதவோரம் சாய்ந்து அமர்ந்தாள். அவள் ஆசைப்பட்டது அதுதானே. ஆனால் ஏன் மித்ரனை பார்த்த பிறகும் ஏதோ ஒன்று அவள் இதயத்தை துளைக்கிறது. இன்னும் ஏன் அந்த சந்தோஷம் அவளிடம் வரவில்லை என்று தெரியவில்லை. இவ்வளவு நேரம் சிரிப்பதைப் போல நடித்தவன் அந்த வயல் வரப்பில் நடந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு போய் நின்று சத்தம் போட்டு கத்தினான். என்னடா பண்ணிட்டு வந்திருக்க, என்ன பண்ணிருக்க என்று அவன் கன்னத்தில் அவனை மாறி மாறி அரைந்து கொண்டான். என்னடா பண்ணிட்ட? உன் உசுர நீயே தூக்கி கொடுத்துட்டே, உன் பொக்கிஷத்தை தார வாத்துட்டே. அவ காலில் விழுந்து என்னை ஏத்துக்கொண்டு கெஞ்சிருக்கலாமே, இல்லனா உன் கைக்குள்ள சிற புடிச்சு உன் காதல புரிய வச்சிருக்கலாமே. இப்படி உன் தெய்வத்தை எழுந்துட்டு வந்து நிக்கிறியே, அவ இல்லாம நீ இருந்துருவியா? இன்னொருத்தன் கூட அவளை வச்சு பார்க்க முடியுமா உன்னால? என்று கத்தி கொண்டு உடைந்து போனவனுக்கு வேதனை தாங்க முடியவில்லை. அவளுடன் வாழ முடியவில்லை என்றாலும் அவள் அருகே வாழ்ந்தால் போதும் என்று எண்ணினான் அவன். ஆனால் இனி அவள் தனக்கில்லை என்று உணரும் போது இதயம் வலித்தது. முடிந்தவரை அவளை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று காலையின் தாமரை விட்டு விலகியிருந்தான். முதல் கட்டமாக வீட்டுக்கு ஆள் போட்டான். வீட்டில் வேலை செய்ய ஆட்களை சேர்த்தான். முக்கியமாக தாமரை காவலுக்கு பர்சனல் பெண் ஒருத்தரை நியமனம் செய்தான். ஒரு வாரம் எப்படி கடந்தது என்று தெரியாத அளவுக்கு தாமரைக்கு அவள் அறையிலேயே ஒரு வாரமும் கடந்து போனது. எப்பொழுதும் அவளை சுற்றியே வலம் வரும் காளையனை இந்த ஒரு வாரம் பார்க்கவே இல்லை அவள். எத்தனை மணிக்கு வந்தாலும் அவள் அருகே அமர்ந்து அன்றைய விஷயத்தை சொல்லி முடித்தால்தான் அவனுக்கு உறக்கம் வரும். அவளுக்கும் அந்த நாள் பூர்த்தி அடைந்தார் போல இருக்கும். ஆனால் இந்த ஒரு வாரம் அவள் முகத்தை கூட பார்க்கவில்லை காளையன். அவளுக்கு தெளிவாக புரிந்தது அவன் தன்னை பார்ப்பதை தவிர்க்கிறான் என்று. வீட்டை சுற்றி ஆட்களை நியமித்து விட்டுதான் போயிருந்தான். இன்னொரு பக்கம் மித்ரன் அவளுக்கு போன் போட்டு பேசிக்கொண்டே இருந்தான். அவன் மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த பக்கம் தாமரை பெரிதா எதுவும் பேசவில்லை. என்னாச்சு தாமரை, நீ ரொம்ப மாறிட்ட. முன்னாடி பட்டாசு மாதிரி பேசுவ, ஆனா இப்ப ஒரு வார்த்தை பேசுறது கூட பெருசாதான் இருக்குது. உனக்கு என் கூட பேசுறது பிடிக்கலையா என்ன? இல்ல மித்ரன், ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுதான் தயக்கமாக சொன்னாள். ஓஹோ அப்படியா, சரி. எங்க வீட்டுல பேசிட்டேன். எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க. அப்புறம் எங்க ரிலேஷன்ஸ் தான் கொஞ்சம் பார்த்து பேசணும் என்றவன் பேசுவதற்கெல்லாம் மட்டும் கொட்டினாள் அவள். ஆனால் அவள் சிந்தனை எல்லாம் காளையன் ஏன் தன்னை பார்க்க வரவில்லை, அவன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்பதில்தான் இருந்தது. காளையன் வேண்டுமென்றே அவனை நிராகரிக்கவில்லை. உண்மையை சொல்ல போனால் அவனுக்கு தலைக்கு மேல் வேலை இருந்தது. கட்சி மீட்டிங் என பல வேலைகளுக்கு மத்தியில் இன்னொரு முக்கியமான வேலையும் இருந்தது அவனுக்கு. என்னதான் காளையன் இத்தனை மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் செய்த போதும் அவனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஒழிக்கவே முடியவில்லை. அதுதான் போதை. அவர்கள் பக்கம் போதைப் பொருள் கைமாற்று அதிகமாகி விட்டது. காலேஜ் படிக்கும் இளைஞர்களையும் தாண்டி பள்ளி படிக்கும் மாணவர்கள் கூட அதில் அதிகம் கெட்டுப்போய் விட்டார்கள். போதைப் பொருள் பயன்படுத்தி பல தவறுகள் செய்கிறார்கள். முக்கியமாக சிறுவர்கள் பெண்களிடம் அத்துமீறுவது, தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவது, தகாத முறையில் பொது இடங்களில் நடந்து கொள்வது, கொலை கொள்ளை என்று அனைத்திற்கும் ஒரே காரணம் அந்த போதைப் பொருள் மட்டும்தான். அது சர்வசாதாரணமாக கைமாறுகிறது. ஆனால் எப்படி கைமாற்றப்படுகிறது, இதற்கு மேல் யார் இருக்கிறார்கள் என்று எதையும் போலீசால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இதற்காகவே ஸ்பெஷல் பிரிவில் ஆட்களை இறக்கியிருந்தான் காளையன். அவன் முதற்கட்ட வேலை எப்படியாவது இந்த போதையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். இதனால்தான் அவன் தாமரை பார்க்கவே போக முடியவில்லை. அவளிடம் பேசவும் நேரமில்லை. அதே சமயம் அவளுக்கு பாதுகாப்புக்கும் ஆள் போட்டு இருந்தான். என்னதான் பல வேலைகள் இருந்தாலும் ஒரு நொடியேனும் அவன் மனம் பெண்ணவளை பற்றி நினைக்காமல் இருப்பதே இல்லை.
அங்கே தாமரையும் அவனை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்த கல்யாண வீட்டில் சட்டையும் முட்டியும் பறந்தது. ஹேய், இந்தாருடி, நிறுத்தடி என்று ஒவ்வொன்றாக பிடித்து ஓரம் வைத்தான் கல்யாணம். அப்படி என்ன நடந்து போச்சுன்னு கேட்டா பெருசா ஒண்ணும் நடக்கல. கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல நம்ம கல்யாணம் மோகனா கூட ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்து பேசினது இல்ல, விருந்துக்கும் போகல. அவ்வளவு ஏன் ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போனது இல்ல. இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம மோகனாவா வந்து என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி கேட்க நம்ம கல்யாணம் ஓகே சொல்வானா என்ன? அவனும் கண்ட மெனிக்கு திட்டிப்புட்டான். அதுக்குதான் கோபத்துல வீசு வீசுன்னு வீசுறா மோகனா. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என் அப்பவே சொல்லுச்சு, உன் அழகுக்கும் உன் கலருக்கும் உனக்கு கமலஹாசன் மாதிரி மாப்பிள்ள வரும், போயும் போயும் இந்த அண்டகாக்கா மேல ஆசைப்படுறேன்னு. ஆனா நான் கேட்கலையே என்று முந்தானை எடுத்து மூக்கை சிந்தி கொண்டாள் மோகனா. டிவி பார்த்து கொண்டிருந்த கல்யாணம் ஸ்லோ மோஷனில் அவளை திரும்பி பார்த்தான். எப்படி எப்படி அவனி அழகுக்கு கமலஹாசன் மாதிரி மாப்பிள்ளையா என்று தொண்டை செருமினாள் அவள். ஏண்டி, உன் அப்பன் டபரா மாட்டேன், இதுக்கு முன்னாடி அவரை பாத்திருக்காரா? உன் மொஹர கட்டைக்கு கமலஹாசனோ கொலை பண்ணிடுவா. உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு என்னமோ அவளை இழுத்துட்டு வந்து தாலி கட்டின மாதிரி. பகுமானத்தை பாரு, உனக்கு எவனும் தாலி கட்ட மாட்டான் தாண்டி உன் அப்பா நைஸா என்கிட்ட கொடுத்து விட்டுட்டான். இந்தாரியா, என்ன வேணும்னாலும் பேசு, ஆனா என் ஐயனை பத்தி எதுவும் பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வர சொல்லிவிட்ட. ஆமா என்றால் முந்தானையை உதறி இடுப்பில் சொருவியபடி. ஐயடி சொக்கா, ரோசா வருதோ? ரோசா அப்படி வந்தாவது உன் அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதானடி கருவாச்சி. அப்பா கூட பவுசா இங்கே என்னத்துக்குடி குந்திக்கிற? உன் அப்பன் டவுசர் வாயன் நேக்காதாண்டி வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்தாரியா, மறுக்கா ஒரு பெரிய மனுஷனை மறுவாது இல்லாம பேசிட்டு இருக்க என்று சண்டைக்கு வந்து விட்டாள். அப்படிதாண்டி பேசுவேன், அவனுக்கு என்னடி மரியாதை? உன் அப்ப ஒரு அண்டா வாயன், அனஹோண்டா வாயன், டவுசர் வாயன், பேனா வாயன், பினாயில் வாயன்டே. ஓஹோ, அப்ப நீரு மட்டும் என்னவா? இம்பிட்டு வியாக்காரமா பேச தெரியுது, ஆனா 50 ரூபாய்க்கு ஒரு அன்றாயர் வாங்கி மாட்ட தெரியல. போய் பாருங்க, பின்னாடி இருக்கிறது ஒரு அன்றாயர், அதுல 1000 ஓட்டை. அன்றாயர் உள்ள ஓட்டை இருக்கா இல்ல ஓட்டையில தான் அன்றாயர் இருக்கானே தெரியல என்று அவன் மானத்தை வாங்கினாள். ஆமாடி, நானாவது ஓட்ட வச்ச அன்றாயராவது போடுறேன், ஆனா உன் அப்பன் பீக்கங்கா வாயன் அது கூட போடாம கோமணம் போட்டு சுத்துறான். அந்த அழுக்கு கோமணத்தை போட்டுக்கிட்டே குஜராத்ல இருந்து குமரி கண்ட வர போயிருவான் போல. அந்த அழுக்கு கோமணத்தை கூட மாத்த முடியாத பக்கத்த குடும்பத்துல இருந்து வந்துட்டு வாய் வண்ணாரப்பேட்டை வரைக்கும் நீளுது பாரு என்று இருவரும் குடுமி சண்டைதான் இன்னும் போடவில்லை. அப்படியே மாறி மாறி கிழித்து தொங்க விட்டார்கள் குடும்பத்தை. அத்தியாயம் 64. வீட்டிற்கு கடைக்குட்டி என்பதனால் காவ்யாவிற்கு எப்பொழுதும் கொஞ்சம் செல்லம் அதிகம்தான். அதுவும் அவள் அன்னை அவளுக்கு அதிக செல்லம் கொடுப்பார். அவள் ஒரு நேரம் சாப்பிடாமல் உறங்கினால் கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர் இத்தனை மாதங்களாக ஒரு எட்டு கூட வந்து பெற்ற மகளை பார்க்காமல் அத்தனை ரோஷத்தில் இருக்கிறார். சின்ராசு கட்சி விஷயமாக அதிகாலையிலே கிளம்பி சென்று விட்டான். அதனால் சற்று தாமதமாக எழுந்த காவ்யாவுக்கு நல்ல தலைவலி. காஃபி போடலாம் என்று ஏதோ ஒரு சிந்தனையில் கழுவாத பாத்திரத்தில் பாலை காய வைத்தாள். அதுவோ தெரிந்து விட்டது, அவள் காஃபி குடித்தே ஆக வேண்டும். அதனால் வேறு வழியே இல்லாமல் பக்கத்தில் இருந்த கடைக்கு பால் வாங்க அந்த கடும் வேலில் நடந்து சென்றவள் ஒரு இடத்தில் கால் தடுமாறி விழ போனாள். அம்மா என்று கத்தியவளை தாங்கி பிடித்தது ஒரு வலிய கரம் ஒன்று. முகமெங்கும் வியர்வை துளிகள் அரும்பி நிற்க பதட்டத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் காவ்யா. அவள் முன்னே நின்று கொண்டிருந்தவனை கண்டு அவள் முகத்தில் கோபம் எட்டி பார்க்க அவசரமாக அவனிடமிருந்து விலகி அந்த கடையை நோக்கி நடந்தாள். காவ்யா, ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றேன்ல என்றபடி மூச்சு வாங்க அவள் முன்னே ஓடி வந்து நின்றான் கார்த்திக். காவ்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் என்றான் கண்களால் இறைஞ்சியபடி. பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்று முகத்தில் அடித்தாற் போல சொன்னவள் பால் பாக்கெட்டை வாங்கினாள். கார்த்திக் அவள் கையை பிடித்தான். காவ்யா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசலாம் ப்ளீஸ் என்று கெஞ்சினான். இப்ப கையை விட போறீங்களா இல்லையா? சற்று கோபமாக கத்திவிட்டாள் காவ்யா. அந்த சத்தம் கேட்டு கார்த்திக் அவளிடம் வம்பு செய்கிறான் என்று அந்த பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள். என்னமாச்சு, என்ன பிரச்சனை? ஏய், யாருப்பா நீ? எதுக்கு மாசமா இருக்க பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ற? மாசமா இருக்க பொண்ணுங்களை கூட விட மாட்டீங்க. தேடி வந்து தொந்தரவு பண்ணவே ஒரு கூட்டம் சுத்தும் போல. இவனுங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள். ஹலோ, பாத்து பேசுங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், ஜஸ்ட் பேசலான்னு வந்தேன் என்று கார்த்திக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். அப்படி தெரியலையே, பொறுக்கித்தனம் பண்ற மாதிரிதான் தெரியுது என்று கார்த்திகின் சட்டையை பிடித்தார்கள். நிஜமா இல்லங்க, எனக்கு அவளை தெரியும். காவ்யா, கொஞ்சம் சொல்லு காவ்யா என்று சத்தம் போட்டான் கார்த்திக். ஏமா, இவன் சொல்றது நிஜமா? இந்த பையனை உனக்கு தெரியுமா? அங்கிருந்த சிலர் அவன் சட்டையை பிடித்தபடி காவ்யாவிடம் கேட்டார்கள். இல்ல, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது
என்று காவ்யா சொன்னதுதான் தாமதம். அவர்கள் எல்லாம் சேர்ந்து கார்த்திகை அடி வெளுத்து விட்டார்கள். ஏண்டா பொறுக்கி, இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? ஒரு பொண்ணை விட மாட்டீங்களா? உங்களை இப்படியே விட்டா சரி வராது என அங்கிருந்தவர்கள் எல்லாம் கார்த்திகை ரத்தம் வரும் வரை அடித்தார்கள். அந்த பால் பாக்கெட்டை வாங்கி கொண்டு 4-8 எடுத்து வைத்திருக்க மாட்டாள் காவ்யா. பின் என்ன நினைத்தாலோ மெல்ல வயிற்றினை பிடித்தபடி அவர்கள் அருகே வந்து நின்றாள். அவரை விட்டுருங்க, எனக்கு தெரிஞ்சவர் தான் என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அதற்கு பின்புதான் அவர்கள் கார்த்திகை விட்டார்கள். அவன் வாயிலிருந்து மூக்கிலிருந்தும் ரத்த துளி எட்டி பார்த்தது. மரியாதை அங்கிருந்து போயிடுங்க, அடுத்த முறை இப்படி பாவம் பார்க்க மாட்டேன் என்று காவ்யா திரும்பி நடக்கும் வேளை மறுபடியும் ஓடி வந்து அவள் முன்னே நின்றான் கார்த்திக். அதுவும் முகத்தில் எட்டி பார்த்த ரத்த துளிகளை துடைத்தபடி. உன்கிட்ட பேசுறதுக்கா நான் எவ்வளவு வேணாலும் அடிவாங்க தயாரா இருக்கேன் காவ்யா. ஆனா ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் பேசணும் என கெஞ்சினான். காவ்யா பெருமூச்சு விட்டாள். என்ன பேசணும் என்றால் மெல்லமாக. பக்கத்தில் இருந்த மரத்தடியில் அமர்ந்து எப்படி பேசுவதென்று தெரியாமல் தயங்கினான் கார்த்திக். நீங்க பேசுறீங்களா இல்ல நான் போகட்டுமா சார் என்று அவனை யாரோ போல் பேசினாள். எதுக்கு காவ்யா யாரோ மாதிரி பேசுற? என் மேல ரொம்ப கோவமா இருக்கியா? நீங்க யாரோதான் சார், இப்ப பேசுறீங்களா இல்ல நான் போகட்டுமா? விட்டேத்தையாக பேசினாள். இல்ல நான் பேசுற காவ்யா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட நான் தகுதி இல்லாதவ. அதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேன். நான் உனக்கு பண்ணது ரொம்ப பெரிய பாவம் காவ்யா. அதுக்குதான் கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. காவ்யா அவன் முகம் பார்த்தாள். 6 மாச கர்ப்பிணியா இருந்த என் அண்ணி படியில இருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு கரு களைஞ்சு போச்சு. என் தங்கச்சி டிவோர்ஸ் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டா. என் அம்மா கை கால் சரி வராம படுக்கையில விழுந்துட்டாங்க. என் அப்பா ஊழல் பண்ணாருன்னு தோத்து போயிட்டாரு. இப்ப ஒண்ணுமே இல்ல காவ்யா, எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் நான் உனக்கு பண்ண பாவம் தான். என் பிள்ளையவே கலக்கி சொல்லி பெரிய பாவம் பண்ணிட்ட காவ்யா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உண்மையை சொல்லிருக்கணும், உன்னைய விட்டுருக்க கூடாது. பாவம் பண்ணிட்ட காவ்யா என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதவனை வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் காவ்யா. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் போலாமா? முகத்தில் எந்தவித உணர்வையும் காட்டாமல் பேசியவளை கலங்கிய கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தான் கார்த்திக். காவ்யா, நான் பண்ண தப்ப நான் சரி பண்றேன் காவ்யா. என் கூட வந்துரு காவ்யா. நான் உன்னையும் நம்ம குழந்தையும் பாத்துக்கிறேன். இவங்க யாரு நமக்கு வேணாம். நீ சொன்ன மாதிரி நம்ம எங்கேயாவது கண் காணாம போயிருவோம். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நான் உன்னை பாத்துக்கிறேன். யாரும் நம்மள தொந்தரவு பண்ணாத தூரத்துக்கு போயிடலாம். வந்துரு காவ்யா என்று கண்கலங்க கையை நீட்டியவனை கண்டு காவ்யா இதழ்கள் மெல்ல விரிந்தது. 1 வாரம் கடந்து வீட்டுக்கு வந்தான் காளையன். அவனுக்காகத்தான் காத்திருந்தாலோ என்னவோ அவனை பார்த்ததும் அவசரமாக எழுந்து நின்றாள் தாமரை. தாமரையை பார்த்தவன் திரும்பி மணியை பார்த்தான். இன்னும் தூங்கலையா தாமரை என்றவன் இப்பொழுதெல்லாம் அவளை கருவாச்சி என்று செல்லமாய் அழைப்பதில்லை. அதை தாமரையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். இல்ல, தூக்க வரல, தயக்கமாக சொன்னாள். ஏன், உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போவோமா தாமரை? பதறிக்கொண்டு கேட்டான். இல்ல. அப்புறம் ஏன் தூக்க வரல? தெரியல. நீ ஏன் இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதில்ல? என் மேல கோவமா? உன் மேல எனக்கு என்ன தாமரை கோவம்? உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் வராதுன்னு தெரியாதா? அப்புறம் எதுக்கு நீ வீட்டுக்கே வரல? கட்சி வேலை தாமரை. அது மட்டும் இல்லாம இனிமே உன்னை விட்டு மொத்தமா பிரிஞ்சிருக்க போறேன். அதுக்கு பழகிக்கணும்ல என்றன் இதழ் வளைத்து. தாமரை அவனை உற்று பார்த்தாள். ஏன் கால் இப்படி பண்ண? நெற்றியில் ஆறியிருந்த வடுவை பார்த்தபடி கேட்டாள். எதை கேட்கற தாமரை? எதுக்கு மித்திரனை கூட்டிட்டு வந்த? எனக்காகவா? காளையன் சிரித்தான். அதற்கான பதில் அதுதான் என்பது போல. உன் மனசுல மித்ரன் தான் இருக்காருன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன்னை கட்டாயப்படுத்தி என் கூட வாழ வச்சா நான் மனுஷனே இல்லை தாமரை. அப்புறம் உன் அப்பாவுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நான் அதை பண்ண விரும்பல. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். என்னை விட நீ அவர் கூட சந்தோஷமா இருப்பனா, பத்திரமா இருப்பனா, நான் அதை பண்ண தயங்க மாட்டேன் தாமரை. இதழில் எட்டி பார்த்து சிறு சிரிப்புடன் சொன்னவனையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு முதல் முறை அவன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோமோ என்ற எண்ணம் உண்டானது. என்ன மித்திரன் கூட சேர்த்து வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ கால? எனக்கு என்ன தாமரை, நீ என்னை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும், யார பத்தியும் யோசிக்காத, கவலைப்படாத, நான் இருக்கேன். எவனும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. சீக்கிரமே மித்திரன் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சிரும் தாமரை. எதையும் நினைச்சு குழம்பிக்காம படு. எனக்கு தூக்கம் வருது, நானும் தூங்குறேன். அப்புறம் நான் சோஃபாவிலே படுத்துக்கிறேன், உள்ள வரமாட்டேன். பயப்படாம தூங்கு என்றான் அந்த சோஃபாவில் படுத்தபடி. தாமரை அவனை 2 நொடி உற்று பார்த்தவள் விளக்கை அணைத்துவிட்டு பெட்ரூம் சென்று மெத்தையில் ஒரு பக்கமாய் சாய்ந்து படுத்தவளுக்கு ஏனோ தெரியவில்லை, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் துளி அவள் கடைக்கண்ணில் கசிந்தது. இங்கு கண்மூடி படுத்திருந்த காளையின் கண்களிலும் ஒரு சொட்டு கண்ணீர் எட்டி பார்க்க தாமரையின் முத்து கொலுசை அவன் நெஞ்சோடு அழுத்தி பிடித்தான் அவள் நினைவுகளுடன். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.